உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பல்லவனை பற்றின அந்த உண்மை அப்படிங்கிறது மற்ற சோழன், பாண்டியன், சேரன் இவங்க 3 பேருக்கும் பல்லவனுக்கும் தான் ரத்த சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலாவுக்கு இப்போது பயங்கரமான அதிர்ச்சி. அது என்னென்னா, நிலாவுக்கும் பல்லவனுக்கும் தான் அந்த ரத்த சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிய போது அந்த டைமில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு பல்லவன் ரொம்பவும் மூட் அவுட்டில் வீட்டில் வந்துட்டு நடேசன் மேலே ஒரு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மறுநாளுமே வந்துட்டு நிலா போய் பேசுகிறாங்க. நிலா போய் பேசிட்டு, இங்கே பாரு பல்லவா, நடந்து போச்சு, அவங்களே எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க, அதனால நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்காதடா, அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம், வாடா கிளம்புடா காலேஜ்க்கு அப்படின்னு சொன்னோடனே, சாரி நீ உங்ககிட்ட வேற அந்த கோவத்தில் நான் உங்ககிட்ட வேற பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எதுவும் மனசில் நினச்சிக்கலடா, அப்போ பரவாயில்லவா நீ கிளம்பு போகலாம், யாருடா நீ என்கிட்ட தானே கோவப்பட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு சைடு சொல்லி அவங்களும் கிளம்புறாங்க. ஸோ அன்னைக்கு சாயந்தரமே பார்த்தா நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த லேடி அங்கிட்டு போகிறத அவங்க பார்த்துடுறாங்க. உடனே வேகமாக போயிட்டு வண்டியில் அவங்க ஓரமாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பிடிச்சிடுறாங்க. ஏங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், பண விஷயத்தில் அப்படி பண்ணீங்க அப்படின்னா எப்படிங்க பல்லவனை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு பல்லவன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, என்கிட்ட எதுவுமே நீ கேட்காத, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, அவர் உங்கள் ஹஸ்பண்ட் தானே, எதுக்கு எப்போ பாரு உங்ககிட்ட கோவப்பட்டுட்டே இருக்காரு, உண்மையை சொல்லுங்கள், உங்ககிட்ட வேற ஏதோ ஒரு கதை இருக்குது அதானே, அதனால தானே அங்கிள் தேவையில்லாமல் உங்ககிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே கோமல் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் முழிக்கும் போது, இன்றைக்கி நீங்கள் சொல்லாமல் நான் விடுறதில்ல, அன்றைக்கி ஓடின மாதிரிலாம் இன்றைக்கி ஓடணும்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவர் கோவப்படுறாருனா காரணம் இல்லாமலாம் அவர் கோவப்படல, அவர் பையனாக இருந்தால் கோவப்பட மாட்டார், நான் ஏன் பையனை எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன், அந்த கோவத்தில் தான் இன்னமும் அவர் என் மேலே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் பையனா அப்படின்னா அவர் தானே அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது உனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா நீ அவர்கிட்டே போய் கேட்டுக்கோ, இனிமேல் என்கிட்ட எதுவும் கேட்காத, என்னை கூப்பிடவும் செய்யாத, நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்பவும் நிலாவுக்கு மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அம்மா தான் வேறன்னு நினச்சா கடைசியில் அப்பாவும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது யோசனையாகவே இருக்குது. ஸோ நடேசன் கிட்ட பேசலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நேரமும் வந்து வீட்டில் இருக்க யாராவது வரதும் போகிறதுமா இப்படியே இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வச்சு பேசினா இது சரியாக வராது, அதனால் நாளைக்கு அங்கிளை நம்ம வெளியே வர சொல்லி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்து அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா நடேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. அங்கிள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பக்கத்து தெருவில் இருக்க கோயில்கிட்ட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் கிளம்பி போனால் அங்கே வந்து என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்ற, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வாங்க அங்கிள், நான் தனியாக கூப்பிட்றேன்னு, இது சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு புரியலையா, நீங்கள் வாங்கலை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுற, சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிடுறாரு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் என்னத்துக்கு இங்கே வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கிள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும், நான் இன்றைக்கி அவங்கள ரோட்டில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அவங்கள தான், பல்லவனோட அம்மாவை, அவளை பற்றி பேசாத, எதுக்கு நீ அவளை பற்றி பேசுகிற, எனக்கு தான் கோவமாக வருதில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவுமே ஷாக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொன்னா அவள் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், பல்லவன் உங்களோட பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ருக்க, எல்லா பசங்களும் என் பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை அங்கிள், நீங்கள் மறைக்கிறீங்க, அவங்க அம்மா தான் வேறன்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நீங்கள் அவங்க அப்பாவும் இல்லையா, அதுதான் உண்மையா, அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு மாதிரி தான் இது பண்ணுறாரு. இருந்தாலும் நடேசன் என்ன சொல்கிறாரு, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, பரவாயில்லம்மா, அதுக்காக குழந்தையிலே வந்துட்டு அவள் பாட்டுக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டா, அதுக்காக இந்த குழந்தைய எனக்கு வேணான்னு சொல்லி நான் தூக்கி எறிய முடியுமா, 3 பசங்களும் அந்த குழந்தைகிட்ட போய் ஆசையாக விளையாடிட்டு இருக்கானுங்க, அதனால சரி எப்படியோ கெட்ட பேர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டா, அதனால சரி இருந்துட்டு போட்டோன்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் அவங்கள கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் எதுக்குமா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பிள்ளையோட இருக்கவளையை நான் கல்யாணம் பண்ணிட்டு வர போகிறேன், எனக்கும் அவளுக்கும் கல்யாணமும் ஆகலை, பல்லவன் என் பிள்ளையும் இல்லை, அதுக்காக அவன் குழந்தைய வந்துட்டு என்னால் தூக்கி போடுறதுக்கு மனசு வரலம்மா, அவள் பாட்டுக்கு அவள் தான் எனக்கு என்னென்னு போட்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது, அதனால என் பிள்ளைங்களோட பிள்ளையாவே அவனும் வளரட்டும்னு நான் விட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாருமா, நீ கேட்டேன்னு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், இந்த விஷயம் எதுவும்
எதுவும் அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, எனக்கு புரியுது அங்கிள், இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த 2 பேருமே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தா மொபைலில் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அன்னிக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அன்னி காலை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு நிலா எப்படி இருக்க நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அம்மா அப்பாலாம், அண்ணன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே பேசுகிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே நிலாவோட அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நிலா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சென்னி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் இங்கே வேற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என்ன சொல்கிறது, நான் மாமா இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருப்பார் போல இருக்கு, அவங்க கூட எடுத்த ஃபோட்டோவை அத்தை பார்த்துட்டாங்க, அதனால இப்போ பயங்கர பிரச்சனை வீட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கா, ஐயோ எனக்கு தலையே சுற்றுது, இந்த விஷயம்லாம் நமக்கு இத்தனை நாள் தெரியவே தெரியாதே அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, ஆனால் அங்கிள் இப்போ நம்ம கூட தான் இருக்கார், அந்த லேடிக்கும் இவருக்கும் எந்த தொடர்புமே இல்லையாம். ஆனால் அவர் அந்த லேடி கூட அவர் வாழ்ந்திருக்காரு, அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அந்த ஃபோட்டோவை வந்துட்டு அத்தை எப்படியும் க்ளீன் பண்ணும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, பையன் இருக்கானா, எங்கே அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புறீங்களா நீ அப்படிங்கிறாங்க. இந்த இருநிலை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவர் கூட நின்றுக்க அந்த ஃபோட்டோவில் கோமலும் பல்லவனை சின்ன குழந்தையில தூக்கி வச்சு அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது நிலாவுக்கு தலையே சுற்றிடுது. அண்ணி என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா, இந்த லேடி தானா அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா உனக்கு இந்த லேடியை தெரியுமா அப்படிங்கிறாங்க. அண்ணி இங்கே வேற ஒரு பிரச்சனையில் இருக்கேன் நான், சரி ஓகே நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி எப்படி வெளியே சொல்கிறது, யார்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா பல்லவன் என்னோட தம்பியா, ஏன் அப்பாவுக்கு பிறந்த பையனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகமாகுது. நார்மலாகவே வந்துட்டு வந்த நாள்லேருந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது தானாகவே அந்த பாசம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து அந்த ரத்த சொந்தம் அப்படிங்கிறதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வருது. ஸோ இதை பற்றி வந்து நம்ம அங்கிள் கிட்டேயே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போகிறாங்க. என்னம்மா இப்போ திரும்பவும் அந்த கதையை தான் நீ பேச போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் இது வேற ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அந்த லேடியை பற்றி தான் பேச போகிறேன், ஆனால் இது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வாங்கலை உங்ககிட்ட ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன்லேருந்து காட்டுறாங்க. அவர் பார்த்த உடனே அவருக்குமே ஷாக் ஆகுது. என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாருங்க அங்கிள் எனக்குமே இதான் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா இது உங்கள் அப்பா இல்லைம்மா, உங்கள் அப்பா கூட என்ன இவன் நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுதான் அங்கிள் எனக்கும் புரியல, வீட்டில் இது இப்போ தான் அம்மா பார்த்துருப்பாங்களே போல் இந்த ஃபோட்டோவை, இதை பார்த்துட்டு அங்கே வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி அண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் இந்த ஃபோட்டோவை அனுப்புங்கன்னு பார்த்தா கடைசியில் எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கல்ல, பல்லவனோட அம்மா, அப்போது கையில் இருக்க குழந்தை பல்லவன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா அவன் சின்ன பிள்ளை ஃபோட்டோ தான் இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, அது அவன் தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கிள் அப்படின்னா பல்லவன் என்னோட தம்பி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம்மா அங்கே சுற்றி இங்கே சுற்றி பத்தியா கடைசியில் ரத்த சொந்தங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசிவிட்டு அடுத்ததாக வந்து சோழன் கிட்டே இதை சொல்லிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ சோழன் கிட்டே கூப்பிட்டு அவங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது சோழனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி பயமாயிடுது. ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பல்லவன் வந்து சொந்த தம்பி தான் அப்படின்னு நினச்சா அப்போ நம்மளையும் அவன் தம்பியில் அண்ணன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பயந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன அந்த விஷயங்கள் நடக்குது. நிலா வந்து அவங்கள வந்து சோழனை டீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்தாலும் ஸோ சோழனுக்கு இருக்க பயத்தை அவங்க போக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பல்லவன் என்னோட தம்பிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு, அதனால் பல்லவனை வந்துட்டு நான் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க இத்தனை நாள் அவன் எனக்கு தம்பியாக இருந்துட்டு தான் இப்போ உங்களுக்கு தம்பின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ இந்த ஷாக் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரியாமல் தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்னைக்கு பல்லவனுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவர் நடேசனை பற்றி புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. இதையும் தாண்டி நடேசன் அப்பாவோட அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது அடுத்த ட்ராக் வரப்போகுது. ஸோ அது எப்படி வருது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.